ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். வீட்டுக்கிட்ட தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு போனாலும் போவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி என்னை ஃபாலோ பண்ணி என்னோட ஒவ்வொரு வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். அப்படியே 100%ல் 96% சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் 4% பீப்புள் இருப்பாங்க இல்லையா குறை சொல்கிறதுக்கு. அந்த ஒரு 4% மெம்பர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது லைக்ஸ்க்காகவோ வியூஸ்க்காகவோ கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ பார்த்தாச்சும் திருந்துவாங்க, அவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்கன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது 3வது தடவை இந்த ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோவில் கூட அவங்க திருந்தலைன்னா நெக்ஸ்ட் டைம் என்னோடய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். வீட்டுக்கிட்ட தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு போனாலும் போவேன். அழுது வீடியோ போட்டுட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன், 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. இதில் நான் அழ போகிறது இல்லை, என்னோடய தப்பு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழ் கிளியராக பேச வராது. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. இது சம் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான், எல்லாருக்குமே கிடையாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்டாக் வீடியோஸு பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண டிக்டாக் இருந்துச்சு பாருங்கள், அப்போ ஸ்டார்ட் பண்ண வீடியோஸு 10 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஒரு வாரத்தில் 10 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 10K 15K வியூஸ் போச்சுங்க. சத்தியமாக எனக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க, மறந்துட்டேன். பட் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு கமெண்ட்டால் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி கமெண்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோதான், அதை அப்படியே டிலீட் பண்ணி எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோஸ் கூட நான் வேணும்னா திரும்பி நான் டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக நான் யூடியூப்பில் போடுறேன். ஒரு கமெண்ட்டால் அந்த வீடியோஸ் எல்லாம் போச்சு, டிக்டாக்கும் போச்சு. அதுக்கப்புறமா இன்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகியும் இன்னும் 8K ஃபாலோவர்ஸ் கூட நான் ரீச் பண்ணல. ரீசன் என்ன தெரியுமா? 4 மாதம் வீடியோ போடுறதும் அப்புறமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அப்புறமா எல்லா வீடியோஸும் டிலீட் பண்ண வேண்டியது, திரும்பவும் ஒரு 2-3 மாதம் விட்டு திரும்பியும் வீடியோ அப்லோட் பண்ணுறது, திரும்பி எல்லாம் டிலீட் பண்ணி ப்ரைவேட் வைக்கிறது, திரும்பவும் வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு திரும்பவும் வீடியோஸ் பண்ணுறது, திரும்பவும் அதே ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் ஆகி ஒரு 4-5 தடவை இன்ஸ்டாவில் ஸ்டாப் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து போட்டிருந்தா இப்போதைக்கு எனக்கு 100Kன்னா இன்னும் மேலேயே ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, சில பேருங்க, அவங்கள திட்ட கூட எனக்கு வரமாட்டேங்குது, அவ்வளோ பேடாக திட்டுவேன். பட் வேணான்ட்டு இருக்கேன். அவங்க பர்மிஷனோடு தான் நான் வீடியோஸே போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்படி இருக்கும்போது எவனாச்சும் ஒருத்தன் வேலைக்கு போகிற இடத்துல எங்கள் மாமாவை தூண்டி விடுறது, உங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, அப்படி பண்ணால் எந்த ஒரு ஆம்பளைக்காச்சும் கோவம் வரதான் வரும். அவங்க அதை கேட்டுட்டு வேணாம் பொண்ணும், இப்படி என்னை கலாய்க்கிறாங்க, இப்படி கேலி பண்ணுறாங்க, வேணாம் விட்டுரு, ரீல்ஸ் வேணாம் இப்படி சொல்லுவாங்க. அது சரி, நானும் டிலீட் பண்ணிவிடுவேன். இதுதான் ஆகிட்டு இருக்கு. இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கூட 3 இயர்ஸ் ஆச்சு. 4K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. இது கூட அப்படி தான். எல்லாம் எது ஓப்பன் பண்ணாலும், எதில் ரீல்ஸ் பண்ணாலும், இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 1000 பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியல. உங்கள் வீட்டு பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியல. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்குறீங்களா? நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு வரேன். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஒரு விதை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி செடி ஆகி அது பெரிய மரம் ஆகி இது பூ விட்டு காய் விட்டு பழம் ஆகி அது பறிக்கிற டைம், சேல் பண்ணுற டைமில் அது சேலே அது கம்மி ரேட்டுக்கோ இல்லை அது கெட்டு போச்சுன்னா அது 6 மாதமோ 5 மாதமோ வளர்த்து அதுக்கான கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். திடீரென அதுக்கான வேல்யூ இல்லாமல் போச்சுன்னா அது எப்படி வலிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன்னு தெரியுமா? நான் 4 மாதம் 5 மாதம் வீடியோ போட்டால் போதும், எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லி எல்லா வீடியோவும் டிலீட் பண்ண வைக்கிறது, ப்ரைவேட்டில் வைக்க பண்ணுறது. என்ன உங்களுக்கு போகிற காலம்? என்ன உங்களுக்கு எங்கே வலிக்குது? உங்களுக்கு கண்ணு தெரியறது இல்லையா? அவங்க கூட எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். கண்ணு தெரியாத மாதிரியெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் புருஷனுக்கு தெரியுமான்ட்டு லூசுங்க மாதிரி.
ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்துட்டால் வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாறிடணும், முழுமையாக மாறிடணும். எனக்குன்னு எதுவுமே ஆசை இருக்காது, எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்காது, எனக்கு எதுவுமே இருக்காது. நான் மனுஷியாக என்ன இல்லை, எனக்கு எதுவுமே இருக்காது. சும்மா ஏதோ சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா, இவ்வளோதான். உங்கள் வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போனால் சரி. குடும்பத்தில் என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை வச்சா அவனுக்கு மரியாதை, அவ்வளோதான். எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு 1,00,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் கொடுக்க சொன்ன கொடுப்பீங்களா? சரி, ஒரு வேளை சாப்பாடுக்கு இல்லை போடுவீங்களா நீங்கள்? நான் யார் வீட்டுக்காச்சும் வந்து எனக்கு இப்படி சாப்பிட இல்லை, சாப்பாடு போடுங்கன்ட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேனே நான். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? கஷ்டமோ சுகமோ கஞ்சியோ கூழோ என் வீட்டில் நான் சாப்பிட்றேன், என் வீட்டில் நான் இருந்து என் மொபைல் நான் ரீல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? உலகத்தில் எவ்வளோ பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே வர்றது இல்லையா? நான் சிட்டியில் இருந்த பொண்ணு, சிட்டியில் அப்படி இருந்த பொண்ணு எல்லாத்தையுமே எங்கள் மாமாவுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இந்த வில்லேஜில் எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. அப்போ இருந்தவங்க இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அப்போ மாடு மேய்ச்சிட்டு கூலி வேலைக்கு போனவங்கெல்லாம் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் எல்லாம் முன்னேறிட்டு போகலாம். நான் சிட்டியில் இருந்துட்டு பெங்களூரில் இருந்துட்டு வந்த பொண்ணு, நான் வந்து இங்கே அழுக்கு நைட்டி போட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு என் காலத்தை கழிக்க வேண்டியது தான். அப்படியே என்ன பொறாமை உங்களுக்கு? என்ன பொறாமை? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் எப்பயாச்சும் நான் கஷ்டம்ன்ட்டு பாருங்கன்ட்டு. ஒன்று உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களால் முடியலையா? யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நீங்களும் பொழைக்க மாட்டீங்க. யாராச்சும் முன்னேற பார்த்தாங்கன்னா அவங்களையும் விட மாட்டீங்க. எதுக்கு பூமி மேலே இப்படி வாழ்கிறீங்க? உபயோகமே இல்லாமல் எதுக்கு வாழ்கிறீங்க? யூஸ்லெஸ் ஃபெலோவா? அதுவும் என்கிட்ட வந்து உன் புருஷனுக்கு தெரியுமா, உன் மாமாவுக்கு தெரியுமா நீ ரீல்ஸ் பண்ணுறது? ஏன் தெரியாமல் தான் ரீல்ஸ் பண்ணுவாங்களா? ஒன்று சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃபோனுக்கு வருது, நீங்கள் வர்றீங்க, உன் பொண்டாட்டி வரா, நீ வரா, உன் பொண்டாட்டி டான்ஸ் பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா எடுத்து போடுங்க, எடுத்து விசாட்டுங்க. ஒன்று பிளாக் பண்ணிவிட்டு போயிடுங்க. பிளாக் பண்ண தெரியலையா? போயிட்டு எங்கேயாச்சும் விசிறி அடிங்க, உடஞ்சி போட்டோம். எதுக்கு பிளாக் பண்ண தெரியாமல் ஃபோனு? பிளாக் பண்ணால் நான் வரவே மாட்டேன், தேவையில்லை. உங்களை மாதிரி ஆளுங்க பார்க்குறதும் ஒன்று தான், பார்க்காம விடுறதும் ஒன்று தான். உங்கள் மாதிரி ஆளுங்க பார்த்தா இன்னும் கெட்டு போயிடுவோம் நாங்கள். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். சத்தியமாக நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் இப்படி சொல்லவே மாட்டேன். லைவாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நீங்கள் யார் ஃபேன்னு கேட்டால் நான் த்ரிஷா ஃபேன், நான் நயன்தாரா ஃபேன், நான் சமந்தா ஃபேன், நான் தளபதி ஃபேன், நான் அஜித் ஃபேன். என்ன அப்படியே எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு அவங்கள எதுக்கு பிடிக்கும்? அவங்களோட ஆக்டிங் பிடிக்கும், அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட டான்ஸ், அவங்களோட ஸ்மைல், ஏதோ ஒன்று. இதெல்லாம் இருந்ததுனால தானே ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஃபேன் ஆகிட்டீங்க. அவங்க மூவியில் பண்ணுறாங்க அதே ஆக்டிங், நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் ஃபோனில் நாங்கள் அந்த ஆக்டிங் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது, அது பெரிய தப்பு. சினிமா ஆக்டர்ஸ் பண்ணால் அது தப்பு கிடையாது. அதே நாங்கள் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க பண்ணால் அது பெரிய தப்பு. அந்த பாவத்தை எங்கே போய் கழிக்கணுமோ தெரியாது, அவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா? உரிமை கொண்டாட வராங்க, உரிமை. ஒரு கஷ்டம்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஒரு 100 ரூபாய் கொடுப்பீங்களா நீங்கள்? என்ன உரிமை? அப்படியே உங்கள் வீட்டில் அப்படியே எல்லாம் ஒழுக்கமாக இருக்குது, அடுத்தவங்க வீட்டில் வந்துட்டு இவங்க இது பண்ணுறது. நான் தப்பாக பேசியிருந்தேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என்னால் முடியல, நான் ரொம்ப நாளாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 வருஷம் உழைப்பு தெரியுமா, 5 வருஷம் உழைப்பு இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நான் எவ்வளோ நாளாக நான் சொல்கிறது? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தடவை இல்லை, 3 தடவை இது